வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதை கேட்க போறோம். நாமளா இருந்தா என்ன மரியாதை கிடைக்கும்? மத்தவங்க மாதிரி நடிச்சா என்ன ஆகும்னு இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த கிராமத்துல இருந்து ஒரு கழுதை கழி மாறி அந்த காட்டுக்குள்ள வந்துருச்சு. அது உள்ள வர்ற வழியில எல்லா விலங்குகளும் தலை தெறிக்க ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி ஓடிட்டு இருந்த ஒரு மானை நிறுத்தி, ஏன் எல்லாரும் இப்படி பயந்து ஓடுறீங்க அப்படின்னு நம்ம கழுதை கேட்டுச்சு. அதுக்கு அந்த மான், ஐயோ, இந்த காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு. அது கண்ணுல பட்டா அவ்வளவுதான். அதனால தான் நாங்க எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்கோம். நீயும் தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. ஆனா கழுதைக்கு அந்த சிங்கத்தோட வீரத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால பயப்படாம காட்டுக்குள்ளேயே நடந்து போச்சு. கொஞ்ச தூரம் போனதும் அதுக்கு ரொம்ப களைப்பா ஆயிடுச்சு. தாகமும் எடுத்தது. அப்போ அங்க ஒரு சின்ன ஓடைய பார்த்துச்சு. சரி, தண்ணி குடிக்கலாம்னு அந்த ஓடிக்கு பக்கத்துல போச்சு. அங்க போனதும் அதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. சில வேட்டைக்காரங்க அவங்க வேட்டையாடின சிங்கம், புலி, மான் மாதிரியான விலங்குகளோட தோலை அங்க இருந்த பாறைகள் மேல காய வச்சிருந்தாங்க. அத பார்த்ததும் நம்ம கழுதைக்கு ஒரு குறும்புத்தனமான யோசனை வந்துச்சு. உடனே அங்க இருந்த ஒரு சிங்கத்தோட தோலை எடுத்து தான் உடம்பு மேல போர்த்திக்கிச்சு. அடடா, இப்ப பாக்குறதுக்கு நம்ம கழுத அச்சசலா சிங்க மாதிரியே இருந்துச்சு. அந்த கம்பீரத்தோட அது காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. அத பார்த்த மத்த விலங்குகள் எல்லாம் நிஜமான சிங்கம்னு நினைச்சு பயந்து மரியாதையா ஒதுங்கி வழிவிட்டுச்சு. எல்லா விலங்குகளும் தனக்கு பயந்து மரியாதை கொடுக்கறத பார்த்ததும் கழுதைக்கு தலகால் புரியல. கர்வம் தலைக்கு ஏறிடுச்சு. ஆஹா, சிங்கமா இருந்தா இவ்வளவு மரியாதையா? இனிமே நான் சிங்கம்தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள உலா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு. சரி, இந்த நரியையும் கொஞ்சம் பயமுறுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு அந்த நரி பக்கத்துல போச்சு. நரியும் இத பார்த்ததும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. சிங்கராஜா, தெரியாம உங்க பகுதிக்கு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் இந்த காட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிச்சு. இத கேட்டதும் கழுதைக்கு இன்னும் பெருமை தாங்கல. சரி, சிங்கத்தை போலவே ஒரு கர்ஜனை செஞ்சா இந்த நரி இன்னும் பயந்துடும்னு நினைச்சு வாய் திறந்து கத்த முயற்சி பண்ணுச்சு. ஆனா அது வாயில இருந்து சிங்க கர்ஜனைக்கு பதிலா ஞே ஞே அப்படின்னு கழுதையோட உண்மையான சத்தம் தான் வெளியில வந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் நரிக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு. ஓஹோ, நீ கழுதையா? சிங்கத்தோல் போர்த்திக்கிட்டு எங்களையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நரிக்கு கோபம் வந்துடுச்சு. கழுதைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனாலும் விடாம, எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு மிரட்டி பார்த்துச்சு. ஆனா நரி கொஞ்சம் கூட அசரல. முடியாது அப்படின்னு தைரியமா பதில் சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம, நீ சிங்கத்தோல் வேஷம் போட்டாலும் உன் குணத்தையும் உன் குரலையும் உன்னால மாத்த முடியாது. வேஷம் போட்டு மத்தவங்கள ஏமாத்தலாம்னு நினைக்காத அப்படின்னு நரி புத்திமதி சொல்லுச்சு. நரி சொன்னதை கேட்டதும் கழுதைக்கு ரொம்ப அவமானமா போச்சு. வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் போட்டிருந்த சிங்கத்தோல் வேஷத்தை கலைச்சிட்டு தன்னோட உண்மையான உருவத்தோட அந்த காட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நாமளா இருக்கும்போதுதான் நமக்கு உண்மையான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மத்தவங்கள போல வேஷம் போட்டாலோ அவங்க மாதிரி நடந்துகிட்டாலோ கடைசியில நமக்கு அவமானம்தான் மிஞ்சும். அதனால எப்பவும் நீங்களாவே இருங்க. உங்க தனித்தன்மையை கொண்டாடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய நல்ல கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.